ஹாய் வெல்கம் பேக் டு மடிப்பாக்கம் லோகேஷ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். எங்கெங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்னரி பெருசாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் போகிறோம். ஸ்ரீரங்கம் அங்கேருந்து வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் ப்ளஸ் ஸ்ரீரங்கம் லைட்டாக சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு புதுக்கோட்டையில் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. வெட்டிங் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு புதுக்கோட்டை டு மதுரை, மதுரை டு தென்காசி, தென்காசி டு கேரளா, கேரளாவில் வந்து அந்த அச்சன் கோயில் வர்க்கலா இதெல்லாம் சுற்றி பார்த்து வரலான்னு இருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் டெக் பாலா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ டெக் பாலா நம்ம சேர்ந்துதான் இந்த ட்ரிப்பை வந்து இப்போ பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்மோர்ல இருக்கோம். எக்மோர்ல வந்து ராஜ்குமார் எக்ஸ்பிரஸ் தானே, ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் இப்போ வந்து நம்ம வந்து போக போகிறோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, நாங்கள் வந்து புக் பண்ணோம். ட்ரெயின் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போச்சு. அதுக்கப்புறம் 100 வெயிட்டிங் லிஸ்ட் போனதுக்கப்புறம் ஏதோ ஆர்ஏசி ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்ஏசி? அது ஆர்ஏசி, அதாவது ஒரே சீட்டில் 2 பேர் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கு. இவன் வந்து ஒரு பிஸ்னாரி. நான் அவங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸாக போகலாம், ஏசி பஸ்ஸாக போகலான்ட்டு. இவன் வந்து பட்ஜெட் ட்ராவலாக போகலான்னு சொல்லிட்டு பட்ஜெட் ட்ராவலாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கு. பார்ப்போம் வாங்க. எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் S2. ஸோ இன்னும் இது ஓப்பன் பண்ணலை. கொஞ்சம் புது ட்ரெயின் தான். ஒவ்வொரு வாட்டியும் ட்ரெயினை க்ளீன் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ எங்களுக்கு ஜன்னல் ஒரு சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஜன்னல் ஒரு சீட்டில் ஆர்ஏசினா வந்து 2 பேர் வந்து ஒரே சீட்டை ஷேர் பண்ணிக்கணுமா, அது பேர் வந்து ஆர்ஏசியா. ஆனால் காசு மட்டும் நாங்கள் ஃபுல் காசு கட்டுவோமா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு மதுரை திருச்சி, இது வந்து ஹிந்தி மதுரை, ஹிந்தி திருச்சி. இது இங்கிலீஷ் மதுரை, இங்கிலீஷ் திருச்சி. இதுல வந்து நம்ம சீட் நம்பர் என்னதுரா பாலா? 63. 32 40 உள்ள போனா இருக்கும். அந்த பக்கம் இருக்குமோ? இல்ல உள்ள போனா இருக்கும். 63 தானே. 48 தோ 60 தோ இருக்குடா. எங்கடா 57 to 64. ஓபன் பண்ணல இன்னும். இந்த இடத்துல வரும். ஸோ ஒன்றும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ண பிறகு உள்ள போவோம். நம்ம சீட் எதுவும் கண்டுபிடிச்சாரா? ஓஹோ, நம்ம ஊரு. இதுலயாடா? என்ன இது உட்காந்து தேவைன்னா இது போடணும். ஓ, என்ன நம்பரு? இது என்னது? பெருங்காய டப்பா. எந்த சீட்டு தான் தெரியல. 63 எங்க? இதுவா? கன்ஃபார்மா? ஆமாண்டா. எங்க போட்டிருக்கு? மேலே போட்டிருக்கு 63. 63 லோயர் பர்த்தா. ஓகே, ஏன்னா ஹீரோஸ்லாம் உட்காருங்க. ஓகே, இதுதான் எங்கள் சீட்டு. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சீட்டு ஏற வந்தோடனே ஆனால் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு போனோம். அதை கொஞ்சம் நினச்சா வருத்தமாக இருக்கு. வீட்டு போட்டு எப்படி இது இப்படி இருக்குது? இருட்டாரு, இது ஒன்றும் தெரியல. என்ன கரெக்டாக தானே? நம்மளது 63 64 தானே. டிக்கெட்ல 63 64 தானே போட்டிருக்கு. 64 மேலே. இது 63. அங்கே மேலே உன் தலைக்கு மேலே 64 போட்டுக்குது. சீட்டு உட்காந்து சீட்டுலாம் போனா அங்க போட்டுப்ப 59 58 57 இது 58. இது மேல வந்து தூக்குனா 59 60. அதுல 3 வரும். லாஸ்டா நான் அன்னியன் படத்துல பார்த்தது இந்த மாதிரி ட்ரெயின். எல்லாரும் வந்து அவங்க ட்ரெயின் டிக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது உட்காந்துருவாங்க. லேஸ் பேக்கெட் வாங்கினா மக்களே, எனக்கு தரவே இல்லை. ஃபுல்லாத்தையும் அவனே சாப்பிட்டான். ஒரு பேக்கெட் தான் வாங்கினான். குப்பையை நான் வெளியே போட அனுமதிக்க மாட்டேன். குப்பையை நான் அனுமதிக்க மாட்டேன். நான் வெளியே போயிட்டேன். மாண்புமிகு பாலகுமார் அவர்களே. ஸோ தண்ணி பாட்டிலையும் காலி பண்ணிட்டான். இப்போ தண்ணி பாட்டிலும் இல்லை. தண்ணி விற்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். சாரி, தண்ணி பாட்டில் வாங்கினா போயிட்டு ட்ரெயின் நிற்கும் போது வாங்கி வந்துரு. 20 ரூபா தான். 14 ரூபா தான். கூலிங்காக இருந்தால் வாங்கி வந்துரு. பழைய படத்தில் வர மாதிரி இவன் தொலைஞ்சிருவான்.
அப்புறம் சில வருடங்களுக்கு பின்புன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வருவான். டேய் வேற என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினோட வரும்போது ஸ்நாக்ஸ் வரல. வாங்கிட்டு வர மாட்டான். ஹாய் யூஎஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஸ்ரீரங்கம் வந்துட்டோம். ஸ்ரீரங்கத்தில் இறங்கிட்டு எங்கடா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தோன்னா வந்து இங்கே கட்டண குளிர் சாதன காத்திருப்பாறை இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தா வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து 30 rupees போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வெயிட்டிங் பண்ணுறதுக்குலாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தோடனே இங்கே வந்து வெயிட்டிங் ஹால்னு சொல்லிட்டு இருக்கும். 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பேக் வைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு. அது மாதிரி சும்மா போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிடுச்சு. பாத்ரூம்லாம் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு நினச்சி பயப்பட தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம ஐட்னேரியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளானாக வந்து நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே இறங்கிட்டு ஸோ வாக்கபிளில் தான் போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஸோ வந்து இது காலைல ஒரு மார்னிங் ஒரு 4:30 ஆகுது. ஸோ வாக்கிங்கில் நம்ம போயிடலாம். நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஐ லவ் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் போர்டு உங்களை வெல்கம் பண்ணுது. இங்கே ஐ லவ் ஸ்ரீரங்கம் போர்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பணும். இல்லை நடந்து போயிடும். ஸோ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து 1 கிலோமீட்டர். திருவானக்கோவில் ஆலயம் மலைக்கோட்டை எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஓ ராக் ஃபோர்ட்டா? ஓ இதுக்குதான் அந்த ட்ரெயினுக்கு ராக் ஃபோர்ட்னு வச்சிருக்காங்க. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் இருக்க ஜிலு பஸ், டவுன் பஸ். இதில் போனீங்கன்னா வந்து நல்ல நல்ல இளையராஜா பாட்டும் யேசுதாஸ் வாய்ஸில் இருக்க பாட்டும் போடுவாங்க. மலேசியா வசதியான பாட்டு கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் போன அனுபவம் இருக்கும். காலையில் பாருங்கள், அங்கே பாருங்கள், சூப்பராக வடை போடுறாரு அவர். ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் சுட மெது வடை போட்டுட்ருக்காரு. ஸோ அதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். உனக்கு டீயா காஃபியா? டீ அண்ணா, ஸ்ட்ராங்காக 2 டீ, சுகர் இல்லாமல். வடை 2 வடை. ஆமாம் ஆமாம். வடை வேணுமா? வடை வேணுமா? வடையும் 2ண்ணா. அப்பமா வடை போடுறாரு. அப்பம்னா என்னது? அப்பம்னு ஒண்ணு இருக்கு, வடையும் இருக்கு. அப்பம் ஸ்வீட்டு. வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட போடுறாரு வடை. பாய்லர்லாம் சூப்பரா இருக்கா? நீங்க அதிகாலையில் எழுந்தீங்கனால இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியும். ஓகே, நேராக வந்து அந்த டீ கடையில் வந்து வடை, சுட சுட வடை சாப்பிட்டோம்.
அது போக அப்பம் அப்பம் சொல்லிட்டு ஒரு தித்திப்பு போண்டா, அதுதான் வந்து இந்த ஊர்ல அப்பம் சொல்றாங்க. ஸோ ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு வாக்கபிள்ல போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆப்போசிட்ல தான் கோபுரம் இருக்கு. போயிட்டு ஸ்ரீரங்க பெருமாளை பார்த்துட்டு அப்படியே இந்த டே வந்து ஒரு பிளஸ்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ரீரங்கம் மீது உங்களை வரவேற்கிறது. கோவிந்தா கோவிந்தா. ரங்கநாதர் அங்க படுத்திருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஸ்ரீரங்கம் பெருமாள். அப்புறம் என் தம்பியை காணோம். பின்னாடி வந்துட்டு இருக்கான். இதுக்குள்ள நிறைய கோபுரங்களை தாண்டி தான் நம்ம கோவிலுக்கு போய் ஆகணும். கோவிந்தா கோவிந்தா. எங்க வெயிட் பண்ணுறோம். सर बाहर जाना है यहाँ से। ये वो उनका मांगपुर मंदिर नो मेन பிரியா मूव वे प्लीज ಎಲ್ಲ ಹಂಗೆ ಹೋಗೋಣ ನಾ ಕೊಂಚ ಇದು மாதிரி ಬಾಲಿವುಡ್ வெளியில நம்ம வெளியில போறப்ப ஓகே, ஸ்ரீரங்கம்ல வந்து சிறப்பாக பெருமாளை பார்த்தாச்சு. இந்த கோவில் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. பெருமாளை பார்த்ததை வந்து மிக்க மகிழ்ச்சி. காலையில் ஒரு சிறப்பான ஒரு தரிசனத்தில் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு அடுத்தது எங்கே போகிறதுன்னு பார்ப்போம். இந்த பழைய கட்டிடங்கள் யானை மீது பூனை. நிறைய பூனை குட்டி இருக்கு. ஒரு வீண்டு கொண்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா.
யானை யானை ஸ்ரீரங்கம் யானை. ராமானுஜர் சன்னதி இருக்காங்க. இதுதான் கோயில் டைமிங்க, மூலஸ்தான நேரம். ஸோ இந்த டைமிங்கில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ராமானுஜம் மியூசியம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நல்லா இருக்குல்ல கட்டிட கலைகள். ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் திருவரங்கம். இதே மாதிரி ஒரு கோயில் வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆதி திருவரங்கம் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து இதே குளத்தில் தான் இருப்பார். ஸோ இங்கே இவ்வளோ தூரம் வர முடியாத நம்ம மக்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்க ஆதி திருவரங்கம்ல போயிட்டு பெருமாளை சேவிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா. ஓகே, வெற்றிகரமாக நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவோம். ஒரு பேக் வாங்கணும். பேக்கில் அந்த லாக்கரில் தான் வச்சுருக்கோம். ஸ்ரீரங்க ரங்க ஸ்ரீரங்கா. ஆமாம், திருப்பி 9 மணி தான் க்ளோஸ் ஓப்பன் பண்ணுவோம், 7:15. ஸோ நம்ம பார்த்தாச்சு. இங்கே செருப்பு, அங்கே பேகு, ரெண்டுத்தையும் வாங்கிட்டு நம்ம அடுத்த இதுக்கு கிளம்புவோம். ஓகே, செருப்பு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேக். இந்த பேக் டோக்கன். பேக் வந்து ஒரு பேக் 6 ரூபா, 12 ரூபா சார்ஜ் பண்ணாங்க 2 பேக்கு. ஓகே ஃபைன், பேக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஏடிஎம் இல்லைனா காசு எடுக்க போறியா? காசு எடுக்க மாட்டான். ஓகே பாய், நெக்ஸ்ட் இடத்துல சந்திப்போம். அம்மா உனக்கு எல்லா ஊர்லேயும் தான்டா இருக்கு. அம்மா உணவகத்தில் போயிட்டு காலையோட கூட சாப்பிட்டு வரலாம். ஊர் பேர் பஞ்சபுரம். ஏன் அந்த ஊர் பேர் அப்படி வச்சாங்கன்னு தெரியல.